ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் நிறைய மீன் வெட்டுறாங்க, அது பார்க்கலாம். நிறைய பேர் இந்த மீனை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நானுமே இங்கே வந்த பிறகு தான் இந்த மீனை பார்க்குறேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டுவாங்க பார்த்துடுங்க. இப்போ 2 மீனை 3 நிமிஷத்தில் வெட்டி முடிச்சிருவாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இதை அப்படியே வெட்டி பிளந்து கீறி விற்கிறவங்களும் கொடுத்துருவாங்க. நம்ம வாங்கணுன்னா செல்லெல்லாம் எடுத்து சிரவெல்லாம் எடுத்து நமக்கு தருவாங்க. இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆழ்கடல்லேருந்து போட்டில் போய் தான் பிடிச்சிட்டு வருவாங்களாம். ஏன்னா இந்த மீனுக்கு ஏன் நரி மீனுன்னு பேர் வந்துச்சுன்னா, அதுக்கு பல் நரிக்க பல் மாதிரி நீண்டுட்ருக்கோம் அப்படின்னு கதை சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கலாம், அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க, நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மீன் அப்படின்னு சொன்னாங்க. மீன் அவ்வளோ சீக்கிரமாக வெட்டிடுறாங்க. இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தோன்னா நம்ம வாங்கினா கூட சீக்கிரமாக வெட்டி தந்துடுவாங்க. இவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. அவங்க குடும்பமாக தான் இதை செய்கிறாங்க. அவங்க ஒய்ஃபுமே கூடயே நின்று கொண்டு வரவங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. இந்த நம்ம வாங்கினோம் வீட்டுக்குள்ளே மீன், சின்ன மீன் வேணால் அவங்க வெட்டி தருவாங்க. யாரும் இல்லைன்னா அவங்களுமே பெரிய மீனையும் வெட்டுவாங்க. அவங்க மகனும் பக்கத்தில் நின்று இந்த வேலையை தான் செய்கிறாரு. அவங்களும் தனியாக ஒரு டேபிளில் நிற்கிறாங்க. நியாயமான காசு தான் வாங்குவாங்க எப்போவுமே. ஒரு மீன் வெட்டுறதுக்கு 25 ரூபா 30 ரூபா. இப்போ 2 மீனுனாலுமே அவ்வளோதான் வாங்குவாங்க. சின்ன சைஸு மீன், வெலை மீன் 2 வெட்டணுன்னாலும் 30 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குவாங்க பார்த்துடுங்க. பெரிய சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. பாருங்கள், 1.5 நிமிஷத்தில் ஒரு மீன் வெட்டியாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவங்க கையில் கொடுத்துருவாங்க. விற்கிறவங்க சின்ன துண்டு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி பார்த்து அதுலேருந்து சின்ன சின்னதாக வெட்டி தந்துடுவாங்க. பாருங்கள், இவங்க வேலை இவ்வளோ தான். இனி முள்ளந்தலையும் சில நேரம் அப்படியே முழுசாக கொண்டு போவாங்க, சில நேரம் இங்கேருந்தே கொத்தி நொறுக்கி கொண்டு போயிடுவாங்க. இல்லை நம்ம மாதிரி உள்ளவங்க அங்கேருந்து முள்ளந்தலையும் வாங்கிட்டு வந்து கொத்துனாலுமே அது ஒரு முள்ளு தலைக்கு 30 ரூபா தான் வாங்குவாங்க. பெரிய மீனுனா தான் ஒரு 40 ரூபாய்க்கு வாங்குவாங்க. எப்போவுமே இவங்க மீன் வெட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு மேலே டேபிளில் நிற்பாங்க, வரிசையாக மிடில் இருப்பாங்க. இவங்கள பார்த்தா நமக்கு கண்டுபிடிச்சது. ஆனால் இவங்க ஒய்ஃபும் கூட நிற்கிறதுனால நமக்கு ஈஸியாக இவங்கள தெரியும் பார்த்துடுங்க. நல்ல பிஸியான நேரத்தில் நம்ம கொண்டு கொடுத்தோன்னா கூட ரொம்ப வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க 3 பேரில் ஒரு ஆள் நம்ம கொண்டு போகிற மீனை ஃபஸ்ட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் மண்டே மார்க்கெட்டுக்கு போனீங்க, மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள். நல்லா நமக்கு ரொம்ப வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லபடியாக வெட்டி தருவாங்க. காலையில் போனாலுமே 8:30லேருந்தே நிற்பாங்க. கடையெல்லாம் இந்த மாதிரி வெட்டுறவங்க எல்லாம் 8:30க்கே வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற மாதிரி மீன் விற்கிற கடையெல்லாம் 9 மணிக்கே திறந்துருமா. இப்போ காலையிலேருந்தே நமக்கு இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து வெட்டி வாங்கலாம் பார்த்துடுங்க. அதே மாதிரி தோல் உரிக்கிறது, கிளாத்தி மீன், கட்டா மீன், இது வங்கடை மீன் கூட அந்த நடுவில் இருக்க அறத்தையெல்லாம் எடுத்து தோல் உரிச்சே நமக்கு வெட்டி தந்துடுவாங்க. இப்போ கூடுதலாக நிறைய மீனை தோல் உரித்து தான் எல்லோரும் வெட்டி வாங்கிட்டு போகணும். முள்ளந்தலையாக நம்ம வாங்கிட்டு வந்து கொண்டு கொடுத்தாலுமே நல்லபடியாக கொத்தி நுறுக்கி தந்துடுவேன். நம்ம வீட்டில் கொண்டு வந்து படாபாடுபட்டாலும் நம்ம வெட்டிக்கிட மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட இது மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் இருக்காது பற்றியெல்லாம். அதனால் நீங்களும் ஒரு தடவை இவங்கள்ட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ போனாலுமே இவங்க இருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.